சார் இந்த ஒர்க் ஷாப்புக்கு எல்லாரும் அட்டன் பண்ணுறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்கிட்டாங்க. அப்போ நிறைய பேர் கிளினிக் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி சார் நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும்? இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டி நகரில் துணி கடை இருக்குது, பிளாட்ஃபார்மில் கடை இருக்குது, தெரு ஃபுல்லாக கடை இருக்குது. எல்லாருக்கும் பிஸ்னஸ் இல்லாமலே இருக்காங்க. பெரிய பெரிய துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்கள விரிவுபடுத்தலையா? அதே மாதிரி தாங்க இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியிலே சொல்கிறேங்க. டென்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி டென்டல் கிளினிக்ஸ்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பின்கோடுக்கு ஒரு கிளினிக் இருந்தது. அப்போ 32 பல்லுக்குமே ஒரு டாக்டர் தான் பார்த்தார். ஆனால் இன்றைக்கி தெருவுக்கு ஒரு கிளினிக் இருக்குது. ஒரு டாக்டர் ஒரு ஸ்பெஷலைசேஷன். நான் கடவா பல்லுக்கு பார்த்தா நான் முன் பல்லுக்கு பார்க்க மாட்டேன், முன் பல்லுக்கு பார்த்தா கெனைன் டூத்துக்கு பார்க்க மாட்டேன், இப்படி மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்கள தனித்துவம் படுத்திக்கிட்டாங்க, அதாவது ஸ்பெஷலைசேஷன். இதே நினச்சி பாருங்களேன், ஃபிசியோதெரபிஸ்ட்டில் நான் நீ கண்டிஷன் மட்டும்தாங்க பார்ப்பேன், நான் நீ ரீஹாபிலிட்டேஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன், நான் வெறும் ஆங்கிள் ரீஹாப் மட்டும்தாங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களை இண்டிவிஜுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் எப்படி மாறும்னு பாருங்கள். உங்களோட ப்ரொஃபைல் அப்படியே மாறிடும். இது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மெருகேற்றிக்கணும், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும், உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். அதுதான் இந்த ஃபிசியோஜெனசிஸோட விஷனே. ஓகேங்களா? இந்த ஃபிசியோஜெனசிஸ் ஒர்க் ஷாப் October 5 அன்னைக்கு அண்ணா சென்டினரி லைப்ரரி நடக்குது. மார்னிங் 9 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. வாங்க, கிளினிக்கை நிறைய திறந்து உங்களை மோனோபோலியாக்கி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். தேங்க்யூ.